We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே டாக்ஸிக் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் சென்னையில் இன்று நடைபெற இருந்த அந்த திரைப்படத்திற்கான நிகழ்ச்சியானது ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். இந்த முடிவுக்கான காரணம் என்ன? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். யாஷ் நடிப்பில் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில் வெளியாக இருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி இன்று சென்னையில் மாலை 6 மணி அளவில் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறுவதாக இருந்தது. திடீரென்று இந்த நிகழ்ச்சி இன்று ரத்து செய்யப்படுவதாகவும் நாளை ஒத்தி வைக்கப்படுவதாகவும் படக்குழுவினர் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கூறப்படுகிறது என்றால், நேற்று ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக இந்த டாக்ஸிக் திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது கல்லூரி மாணவர்கள், ரசிகர்கள் ஏராளமானவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அங்கே இந்த லைட் மற்றும் அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த லைட் கம்பத்தில் ஏராளமான ரசிகர்கள் ஏறி இருக்கிறார்கள். அறிவுறுத்தலும் மீறியும் அவர்கள் அங்கிருந்து இறங்குவதாக இல்லை. திடீரென்று அந்த லைட் கம்பம் சரிந்ததால் 2 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவி திடீரென்று மயக்கம் அடைந்திருக்கிறார். இது 3 பேரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதனால் மீண்டும் இதுபோல் சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறுவது ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சென்னையில் இன்று நடைபெற இருந்த டாக்ஸிக் பட நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம். We challenge you to find a better villa at just ₹1.29 crores in Kelambakam, Moyamar.